தலைவன் ஜென்யூனா பேசுறவனே இப்படி பேச வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு வீக்லி டாஸ்க் எப்படா முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் மனசுல இடம் முடிச்சிருந்துச்சு. ஆனா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மக்களோட இது வந்து நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை சும்மாவே பாத்துருப்பலாம். ஆனா அந்த வீக்லி டாஸ்க்ல சுத்தமா எவனையுமே பார்க்க முடியல. ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. ஒரு வழியா சோழியை முடிச்சுட்டு சூடத்தை பொறுத்துட்டு முடிச்சு விட்டாங்க. அது வரைக்கும் ஹாப்பி அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமாரும் வந்து நம்ம மஞ்சரி வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிடும் போது என்னடா தலைவனையும் இந்த நிலைமை கொண்டு வந்துருங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நேற்று நைட் வந்து தர்ஷிகா அண்ட் முத்துக்குமார் ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு சண்டை வந்திருக்கும். அதுல சண்டை வந்து என்ன காரணத்துல சண்டை வந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ தர்ஷிகா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்து எப்பயுமே வந்து நார்மலா உட்காந்தவே ஒரு சிரிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா அவருக்கு வந்துட்டு எத்துப்பல்லு. அதை வந்துட்டு மஞ்சரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி உனக்கு தெரியும் அவங்க வந்துட்டு எத்துப்பல்லு, அதனால எனக்கு தெரியல, நீ எப்பயுமே வந்துட்டு நார்மலா சோகமாவே உட்காந்துருந்தாலும் நீ வந்துட்டு உனக்கு சிரிக்கிற மாதிரி தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமார்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் இதுல வந்துட்டு இவங்க நான் சிரிச்சது தப்புனா இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கில்ட்டா இருக்குன்னு சொன்னாங்களா அந்த ரவா லட்டு பண்ணும்போது அப்போதைக்கு என்ன கில்ட்டா இருக்கு அப்படிங்கறதே எனக்கு தெரியல. அவங்க மூஞ்ச பாக்குறேன் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி கில்ட் எல்லாம் கிடையாது. எந்த ஒரு கில்ட்டுமே இல்ல. அவங்க பேசணுங்கிறக்காண்டி அந்த ஒரு வேர்டை சமாளிக்கணுங்கிறக்காண்டி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வச்சு கில்ட்டா இருக்குன்னு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்துக்குமார் வந்துட்டு சொல்றாரு, முத்துக்குமாரமே இப்படி பேச வச்சிட்டீங்களா? ஏன்னா தர்ஷிகா நான் அவ்வளவு ஒரு ஃப்ரெண்டு. நான் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு எப்படின்னா ஒரு சின்னதா ஒரு கேம் விளாண்டுருப்பாங்க. அதுல வந்துட்டு உன் கப்பை வந்துட்டு யாருக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு அந்த தர்ஷிகாக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃப்ரெண்ட், அவ நல்லா சூப்பரா கேம் பிளே பண்றா, எல்லாமே பண்றா. ஆனா அவ வந்துட்டு நிறைய பொய் பேசுறா, நாடகம் வந்துட்டு பக்கா நாடகம் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் வந்து லைவ்ல வந்து சொல்லிட்டு இருந்த பாக்குச்சு. என்னடா இவ்வளவு போய் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஏன்னா வெளியில நடக்கிற தலைவனுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கவங்க எப்படிதான் கணிக்கிறானுங்கன்னு சத்தியமா சொல்ல முடியல. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப முத்துக்குமார் வந்துட்டு அது ஒரு விஷப்பாட்டல் 200% விஷப்பாட்டல் தர்ஷிகா அப்படிங்கிறது எல்லாமே நல்லா கிளியர் கட்டா வந்துட்டு தலைவன் வந்துட்டு சொல்றாப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும், அவங்க கூட வந்துட்டு சேரவே கூடாது, நான் கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பண்ற செயல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்குது. அவங்க சத்தியமா வந்துட்டு எதா இருந்தாலும் போல்டா வந்து பேசுறாள் வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு பேசுவாங்க, இப்பெல்லாம் வந்துட்டு பொய் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் நாடகம் ஆடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு இப்ப வந்து உட்காந்து மஞ்சட்டை வந்து புலம்பிட்டு இருக்காரு. நல்ல ஃப்ரெண்டா நினைச்சேன், அவ போய் இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற. தம்பி நீ எதுவும் நம்பாதா, நீ யாரையும் நம்பாதயா, யாரையும் நம்பாத அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து. ஏன்னா பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 200% விஷப்பாட்டில். சௌந்தர்யா வந்துட்டு அந்த ஒரு நேம் டேக் கொடுத்திருந்தாங்களா, அதுல எழுதிருக்க பாருங்க விஷப்பாட்டில், அது பக்கத்துல என்ன 200% போடல, அவ்வளவுதான். இதை பத்தி உங்க ஒப்பீனியனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.